கடந்த நவரை குறுவை பருவத்தில் மிகப்பெரிய கொள்முதலில் ஊழல் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. எனவே தனியாரை அனுமதிக்க கூடாது. தமிழக அரசு தானே பொறுப்பேற்று கொள்முதல் செய்வதற்கான நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். விவசாயிகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தில் விவசாயிகளுக்கு பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை, அதே போல குடும்ப தலைவர்களுக்கான 1000 உதவித்தொகை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அதிகாரிகள் நேரடியாக சென்று பெற்று வருவதாக ஒரு விளம்பர மாயையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு இடத்திலையும் 2 மாத காலமாக உரிய பட்டா மாறுதல் செய்து கொடுக்கப்படவில்லை. உரிய கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணப்படவில்லை. மாறாக பெற்ற மனுக்கள் மீது பட்டா கொடுக்க வேண்டும், பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு லஞ்சம் கொடுப்பதற்கு பேரம் பேசப்படுகிறது. நிலத்தின் மதிப்புக்கு ஏற்ப பேரம் பேசுகிற நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த திட்டங்களின் பெயர்களை சொல்லியே அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே காலி பணியிடம் நிரம்ப இருக்கிறது. ஆனால் தற்போது பல அலுவலகங்களில் அலுவலர்கள் ஊழியர்கள் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கிறது. இதனால் அலுவலக பணிகள் கூட முடங்கி கிடக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். திட்டங்களை சொல்லி விளம்பரப்படுத்திக் கொள்கிற அரசாங்கம் மக்களுக்கு திட்டங்களுடைய பயன் ஒரு துளி கூட சென்றடையவில்லை என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். வைகையில் பாசன பகுதிகளுக்கு 142 அடி முல்லை பெரியாறில் கொள்ளளவை உயர்த்துவதற்கு கேரளம் அனுமதிக்காததால் 136 அடியிலேயே தண்ணீர் திறந்து விடப்படுவதால் 58ஆம் கால்வாய் அதுபோல ஒருபோக சாகுபடி திட்டங்களுக்கான பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீரை திறக்க முடியாத நிலை முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். பல இடங்களில் உபரி நீர் தான் பயன்படுத்த முடியும். முல்லை பெரியாறில் 142 நிரம்பிய பிறகுதான் வைகையில் இருந்து பல இடங்களுக்கு தண்ணீர் தர முடியும் என்ற அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுவிட்டு தற்போது கிடைக்கின்ற மழைநீரை தேக்குவதற்கு கேரளம் அனுமதிக்காததால் மதுரை மண்டலம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அதுபோல காவிரி டெல்டாவில் அனைத்து பாசன வடிகால்கள் ஆறுகளில் வெங்காய தாமரை காடு போல மண்டி கிடக்கிறது. தற்போது பாசனம் பெறுவதில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை துவங்கினாலே மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் பல்வேறு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்களே தவிர அதனை அழித்து அதனை உரமாக பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நெல்லுக்கான கொள்முதல் விலையை அறிவித்திருக்கிறது. 2540 2500 குவிண்டாலுக்கு நெல் விலை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த விலையை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு 2021 முதல் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அப்படி வழங்கியிருப்பார்களே ஆனால் இன்றைக்கு 3000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இதை தமிழ்நாடு அரசு காலங்கடத்தியதோட விளைவு இன்றைக்கு 2500 நாங்கள் கொடுத்து விட்டதாக பொய்யான விளம்பரங்களை தேட முயற்சிக்கிறார்கள். எனவே 3000 ரூபாய் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு விலையாக நிர்ணயித்து கொள்முதல் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். லஞ்சம் வாங்குவதற்கு ஆதாரங்கள் கிடைக்காது. ஆனால் எத்தனை மனுக்கள் பெறப்பட்டது, அந்த மனுக்களில் நியாயமான வகையில் சட்டத்திற்குட்பட்டு பட்டா வழங்கக்கூடிய இடங்களில் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை புள்ளிவிவரத்தோடு தெரிவிக்க வேண்டும் ஆட்சியாளர்கள். அதை மறுத்துவிட்டு சென்னையை சுற்றி இருக்கிற மாநகரங்களை சுற்றி இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஊழல் முறைகேடுகளில் அரசு தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டுமானால் களத்திலே நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது குறித்த ஆதாரத்தை நாங்கள் நேரடியாக அளிக்க தயாராக இருக்கிறோம். பாதிக்கப்பட்டவரே இங்கே அமர்ந்திருக்கிறார். பட்டா வழங்குவதில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவில் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் துரைசாமியும் ஒருவர் என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு அலுவலகத்திலையும் ஆள் கிடையாது. எல்லா அலுவலகத்திலையும் அதிகாரிகள் காலி பண்ணிவிட்டால் நிரப்பவே இல்லை. காவல்துறையில் காவலர்கள் இல்லை, அரசு துறையில் அலுவலர்கள் இல்லை, எந்த காலி பணியிடத்தையும் நிரப்பலை. இருந்த
அதிகாரிகளையும் அலுவலக ஊழியர்களையும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கிற அடிப்படையில் இவங்க வெளியில் கிராமங்களுக்கு அழைச்சிட்டு போகிறாங்களே தவிர இன்றைக்கி எந்த ஒரு கிராமத்துலேயும் உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. இன்றைக்கி இருக்கிற வளர்ந்திருக்கிற நவீன யுகத்தில் இணையதள அலுவலக நிர்வாக முறைகளில் கிராமங்களில் போய் உட்கார்ந்த இடத்துலேருந்தே எதையுமே கொடுக்க முடியாது. இது தேவையற்ற ஒரு திட்டத்தை சொல்லி அரசு அலுவலர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற வேலையில், அலைகழிக்கிற வேலையில் அரசு ஈடுபட்டிருக்கு. இதை கைவிட்டு அலுவலகங்கள் இருக்கிற காலிப்பணியிடத்தை நிரப்பி மாதந்தோறும் விண்ணப்பித்தவர்களுடைய விவரம் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் பிஆருங்கிற ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அதை யாரும் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. பொதுமக்கள்கிட்டருந்து என்ன கோரிக்கை மனு வந்தது, அதை 30 நாட்களுக்குள்ளே என்ன பைசல் பண்ணுங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அரசுக்கு அறிக்கை கொடுக்கணும். எந்த மாவட்ட ஆட்சியரும் அலுவலக ஆய்வுகளையே மேற்கொள்றது கிடையாது. எந்த ஒரு அலுவலகத்திலையும் போய் அலுவலக கோப்புகளை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு பண்ணுறதை கைவிட்டுட்டாங்க. கடந்த 4-5 ஆண்டு காலமாக எந்த அலுவலகமும், வருவாய்த்துறை அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஆண்டொன்றுக்கு நடக்கக்கூடிய ஜமாபந்தி கூட பெயரளவில் தான் நடத்தப்படுகிறது. நில நிர்வாக முறைகளிலேயே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அளவீட்டுத்துறையும் வருவாய்த்துறையும் ஒன்றாக இருக்கிறது. கூட்டுறவுத்துறையும் உணவுத்துறையும் ஒன்றாக இருக்கிறது. கூட்டுறவுத்துறை தான் பொது விநியோக திட்டத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுடைய பங்கு தொகையில் செயல்படுகிறது. விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சம்பளம் கொடுத்து பணியமர்த்தப்பட்டிருக்கிற அந்த ஊழியர்களுக்கான சம்பளத்தையே கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அமுதங்காடி பணியாளர்களுக்கு செயல்படுத்துகிற நிலை இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையிலிருந்து நில அளவீட்டுத்துறையை தனியாக பிரிக்கப்பட வேண்டும். கூட்டுறவுத்துறையிலிருந்து உணவு வழங்குகிற அமுதங்காடி உணவுப் பொருள் வழங்குகிற துறையை தனியாக பிரித்து அது உணவுத்துறை நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும். இதையெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணாமல் எந்த ஒரு நிர்வாகத்தையும் ஒழுங்குபடுத்த முடியாது.